வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று வசனம் சொல்லுகிறது. அன்பு தம்பி, நீ பயப்படாத. இயேசு உன்னை விட்டு விலகுவதில்லை. சில நேரங்களில கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரோ, கர்த்தர் என்னை விலகிட்டாரோ, சத்ரு என் மேல் வெள்ளம் போல வருகிறான், அவர்கள் என்னை மிகவும் நிந்திக்கிறார்கள், கர்த்தர் என்னோடு இல்லையோ, தெய்வம் என்னோடு இல்லையோ, என்னை கைவிட்டுட்டாரோ என்று நீ கலங்கிக் கொண்டிருக்கிறார். நீ கலங்காதே, கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறார். இயேசு உன்னோடு தான் இருக்கிறார். அன்பு தம்பி, நீ பயப்படாத. அவர் சொல்லுகிறார் இவ்விதமாய், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உனக்கு கைவிடுவதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. தாவீதை கர்த்தர் ஒரு நாளும் விட்டு விலகினதில்லை. ஆனாலும் தாவீதின் மீது அநேக பிரச்சனைகள் வந்தது, அநேக போராட்டங்கள் வந்தது. தாவீது இவ்விதமாய் சொல்லுகிறான், நான் மரண இருள் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிற என்பது. அன்பு தம்பி, நீ பயப்படாத. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தாவீதோடு இருந்த தேவன் உன்னோடு இருக்கிறார். தாவீதோடு இருந்து ஜெயத்தை கொடுத்த தேவன் உன்னோடும் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லா யுத்தத்திலும் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். கோலியாத்தை முறியடிக்கும் பொழுதும் தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அதே போல நீ பயப்படாதே. உனக்கு எதிராக எத்தனை கோலியாத்து வந்தாலும் சரி, நீ பயப்படாதே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கோலியாத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார்.